அனைவருக்கும் வணக்கம். நான் உங்களுக்கு போட்டிருக்க வீடியோவில் நிறைய பேர் டவுட் என்ன கேட்டிருக்காங்கன்னா, அந்த ஸ்காலர்ஷிப் பணம் வருமா வராதா, இதை எப்படி வாங்குறது, பசங்களுக்கு வர பணத்தை எப்படி வாங்குறதுன்ற மாதிரி. இதில் நீங்கள் முதல்ல தெரிஞ்சுக்க வேண்டியது என்னென்னா, நான் இது மொத்த வீடியோவும் எல்லாமே போட்டிருக்கேன். நீங்கள் அது சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு மொத்த வீடியோவும் லிங்க்கு கிடைக்கும். அப்போ நீங்கள் என்னென்ன பண்ணணும், எங்கே போகணும், என்னென்ன வாங்கணும், எப்படி வாங்கணும் எல்லாமே சொல்லிகிட்ருக்கேன். இவ்வளோ நாள் நம்ம எதுவுமே தெரியாமல் இருந்தீங்க. உங்களை நான் வழிகாட்டி விட்டுருக்கேன். நீங்கள் அதை ஃபாலோ பண்ணிக்கணும். அதை விட்டுட்டு என்கிட்ட கொஸ்டின் கேட்டுன்னு இருந்தீங்கன்னா எனக்கு அடுத்த வேலையை நான் பார்க்கணும்ல, அதை யோசிங்க. அதனால் நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன், நீங்கள் அதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. அதுக்கு மேலே ரொம்பவே தெரியலனா எனக்கு கமெண்ட் பாக்ஸில் போடுங்க, நான் உங்களை ஃபாலோ பண்ணிக்கிறேன். ஏன்னா நீங்கள் ஒரு ஆள் கொஸ்டின் கேட்கல, கிட்டத்தட்ட ஒரு நாளைக்கு 1000 பேர் கேட்குறீங்க கொஸ்டின்னு. அப்படி கேட்கும்போது என்ன ஆகுதுன்னா, என்னால் அது பதில் சொல்ல முடியல. அதே மாதிரி அந்த 1000 பேருக்கு அந்த ஒரு ஆள் போடுற மெசேஜில் நாங்கள் ரிட்டன் போடுறப்போ அந்த 1000 பேர் அதை தெரிஞ்சுக்கலாம். அதுக்காக தான் உங்களுக்கு சொல்கிறேன், நீங்கள் அதை ஃபாலோ பண்ணுங்கள். அதே மாதிரி உங்களுக்கு இது எங்கே பண்ணால் கட்டாயம் இதுக்கு ஒரு கட்டுமான கார்டு நீங்கள் போடணும். எல்லா மாவட்ட ஆஃபீஸ்லேயும் இருக்குது, இது மாவட்ட அலுவலகத்துலேயும் இருக்குது. அங்கே போய் பாருங்கள். அங்கே போய் பார்த்துட்டு நீங்கள் கார்டு, அதாவது குழந்தைங்க படிக்கிறாங்கன்னா பேரண்ட்ஸுங்களுக்கு தான் போகணும், பெற்றோர்களுக்கு தான் போகணும். அந்த பெற்றோர்களுக்கு போட்டுக்குன்னு அது மூலமாக தான் குழந்தைங்களுக்கு இந்த காசு வரும். நீங்கள் ஆல்ரெடி வேறு ஸ்காலர்ஷிப் வாங்கினாலும் அதுக்கும் இதுக்கும் சம்மந்தம் இல்லை. இது லேபர் கார்டு, அதில் காசு வந்தாலும் கூட இதுலேயும் வரும். நீங்கள் தாராளமாக வாங்கலாம். அதனால் நீங்கள் அதை போடுங்க, கண்டினியூவாக பண்ணுங்கள். உங்களுக்கு என்னென்ன தேவையோ அது எல்லாமே அதில் இருக்குது. நான் போட்டிருக்க அவ்வளவுமே 100% வரக்கூடியது. இது எல்லாமே கவர்மெண்ட்டுது. நீங்கள் எல்லாருமே போய் இதை அப்ளை பண்ணுங்கள். எல்லாருக்குமே இது கிடைக்கும். இதில் சந்தேகப்பட வேண்டிய அவசியம் எதுவும் இல்லை. ஆனால் நீங்கள் கூலி தொழிலாளியால் கட்டாயம் இருக்கணும். கூலி தொழிலாளியாக இருந்தால் மட்டும்தான் நீங்கள் பண்ண முடியும். அப்படி இல்லை நீங்கள் பிஸ்னஸ் பண்ணுறீங்கன்னா அவங்களுக்கும் உண்டு, சில இதெல்லாம் இருக்காது. அமைப்பு சாராவில் போடலாம். பிஸ்னஸ் பண்ணுறவங்க கூட ஸ்மால் பிஸ்னஸ்ஸு இந்த மாதிரி பண்ணுறவங்க நீங்கள் பண்ணிக்கோங்க. உங்களுக்கும் இதில் உண்டு, அவங்களும் கூட இது பண்ணிக்கலாம். அதே மாதிரி இந்த வீடு கட்டுறது எங்களுக்கு ஹெல்ப் பண்ணுங்கள், எங்களுக்கு வீடே இல்லைன்றாங்க. நீங்கள் என்ன உதவித்தொகை வாங்கணுன்னாலும் முதல் கட்டுமான கார்டு கட்டாயம் போடணும். நீங்கள் கட்டுமான கார்டு இருந்து என்னால் பயன்படுத்த தெரியலன்றவங்களும் கூட நீங்கள் ஆஃபீஸ் போங்க, அதை போய் ரெனியூல் பண்ணணும். 5 வருஷத்துக்கு ஒரு முறை கார்டை ரெனியூல் பண்ணணும். பழைய கார்டுனா அப்டேட் பண்ணணும். நீங்கள் அதை புதுப்பிக்கணும். பழைய புக்கு வச்சுருந்தீங்கன்னா கூட அது கூட யூஸ் ஆகும். அந்த பழைய புக்கு எவ்வளோ நாள் வரையும் நீங்கள் ரெனியூல் பண்ணாத இருக்கீங்க, கட்டாக இருக்கான்னு பாருங்கள். அதை போய் நீங்கள் ஆஃபீஸில் கொடுத்து ரெனியூல் பண்ணிக்கோங்க. அதை ஆன்லைனில் ஏற்றிக்கோங்க. இப்போ எல்லாமே ஆன்லைன் ஆகிடுச்சு. அதனால் நீங்கள் ஆன்லைனில் பண்ணிக்கோங்க. ஆன்லைனில் பண்ணிவிட்டு நீங்கள் அதில் ஒவ்வொன்றா எழுதி போடுங்க. உண்மையிலே நீங்கள் அதில் சொல்லப்பட்ட எல்லா தகவலும் கரெக்டாக இருந்தால் உங்கள் எல்லோரும் எலிஜிபிள் பர்சன்ட் அவ்வளோ பேருக்கும் 100% கிடைக்கும். இதில் எந்த மாற்றமும் இல்லை. அதனால் நீங்கள் தைரியமாக போய் அப்ளை பண்ணுங்கள், உங்கள் எல்லாருக்கும் கிடைக்கும். இதில் பொய் சொல்கிறதுக்கு எதுவும் இல்லை. நீங்கள் அந்த இதெல்லாம் சும்மா அப்படின்னு சொல்கிறவங்களாம் சொல்லினே தான் இருப்பாங்க. அவங்க சொல்லினே இருக்கட்டும். நீங்கள் உங்களுக்கு வேணுன்றவங்க போய் தேடுங்க. தேடினா தான் கிடைக்கும். நம்ம எப்போயுமே முதல்ல தேடணும். நமக்கு ஒரு தேவை, நம்மளுக்கு தேவைன்றப்ப நீங்கள் தேடணும். தேடினா மட்டும் தான் கிடைக்கும். யாரெல்லாம் தேடுறாங்களோ அவங்க புதுசாக ஒன்று கண்டுபிடிக்கிறாங்க. தேடாதுக்கிற எல்லாருமே நம்ம வீட்டுக்குள்ளேயே இருக்கிறோம், அப்படியே தேடாமலே. அதனால் நீங்கள் போய் பாருங்கள். நான் எல்லா டிபார்ட்மெண்ட்டும் சொல்லிட்டேன், எங்கெங்கே போகணும், எப்படி பண்ணணும்னு. நீங்கள் அதுக்கு மேலே நீங்கள் தான் பண்ணிக்கணும். அதை விட்டுட்டு இருக்கா இல்லையா, வருமா வராதான்னு என்ன கேள்வி கேட்டுக்கிறது உங்களோட டைம் வேஸ்ட்டு. ஃபாலோ பண்ணிக்காங்க. பை.